ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க பேசலாம். இந்த சேனலில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், யாரையாவது பற்றி. அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கூட இருக்கலாம். அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, வி ஆல் நோ அபவுட் ஹிம். எப்படி சொல்லலாம்? வி ஆல் நோ அபவுட் ஹிம். நோ அப்படிங்கிறது என்ஓ நோ கிடையாது, கேஎன்ஓடபிள்யூ. ஸோ அவரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியுங்கிறதுக்கு இங்கிலீஷில் வி ஆல் நோ அபவுட் ஹிம். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது நம்ம ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். நான் பதட்டமாக உணர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஃபீல் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். பதட்டத்துக்கு ஆங்ஷியஸ்னு மீனிங்கு. ஸோ ஐ ஃபீல் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பதட்டமாக உணர்றன்றதுக்கு பதிலாக ஐ ஃபீல் ஆங்ஷியஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது ஒரு காம்ப்ளிமெண்ட் சென்டென்ஸ் தான். இது சிலவங்கள கிண்டல் பண்ண கூட இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீ என்னை விட புத்திசாலி அப்படின்னு சொல்லுவோம்ல, நீ என்னை விட புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூ ஆர் ஒய்சர் தேன் மீ அப்படின்னு சொல்லலாம். ஒய்சர்னா புத்திசாலி. ஸோ நீ என்னை விட புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் ஒய்சர் தேன் மீ அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம யார்கிட்டயாச்சும் சொல்லுவோம்ல, என்ன நடந்துச்சுன்னு நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சில கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் நம்ம சொல்லுவோம். என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன நடந்துச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் லுக் வாட் ஹேப்பண்ட். எப்படி சொல்லலாம்? லுக் வாட் ஹேப்பண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லுக் வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யாராவது நம்மக்கிட்ட வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே அவங்கக்கிட்ட கேட்போம், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம்ல. அந்த எனக்கு எப்படி தெரியுங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவு டு ஐ நோ அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு ஐ நோ. நோ என்ஓ நோ கிடையாது, கேஎன்ஓடபிள்யூ. ஸோ நம்ம எனக்கு எப்படி தெரியுங்கிறதுக்கு பதிலாக ஹவு டு ஐ நோ அப்படின்னு கேட்டு பாருங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யாருக்காவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ரிலேட்டிவ்க்கு ஒரு கலீக்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம். அவனெல்லாம் எதிர்க்காத, போய் உன் வேலையை பார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த அவனெல்லாம் எதிர்க்காத அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் அப்போஸ் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்க்காதன்னா அப்போஸ். அப்போ எதிர்க்காதே அப்படிங்கிறதுக்கு டோன்ட் அப்போஸ் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காவது இந்த கைண்ட் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா டோன்ட் அப்போஸ் ஹிம் அப்படின்னு சொல்லி பாருங்க. வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது ஒரு மோட்டிவேஷ்னல் லைன் மாதிரி தான். குட் ஆர் பேட் எது நடந்தாலும் நம்ம சொல்லுவோம், குட் ஆர் பேட் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். எல்லாம் நன்மைக்கு. ஸோ அப்படின்றதுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட்ன்னு சொல்லி பாருங்கள். அது புதுசாக உங்களுக்கு ஏதோ ஒரு லைன் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யாராவது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு கான்வர்சேஷனை முடிச்சுட்டு கிளம்புறாங்கன்னா நம்ம அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம உடனே கேட்போம், எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷில் வேர் வில் வி மீட் அப்படின்னு கேட்கலாம். ஃப்யூச்சர்ன்றதுனால வில்ன்ற வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கு வேர் வில் வி மீட் அப்படின்னு கேட்கலாம். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது நம்ம அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். சாப்பிட்டக்குள்ள ஆர் ஆஃபீஸில் ஆர் படிக்கக்குள்ள உடனே நம்ம சொல்லுவோம், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த எனக்கு தூக்கம் வருகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி. தூக்கம் வருகிறது. ஸோ ஃபீலிங் ஸ்லீப்பி. ஸோ எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது ஆஃபீஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். யார்கிட்டையாச்சும் நம்மளோட கலீக்ஸ் கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறோம் அப்படின்னா, அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறோன்னா, உங்கள் நேர்காணல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பான்.
அதுக்கு இங்கிலீஷில் ஹவ் வாஸ் யுவர் இன்டர்வியூ. முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்குறோம். ஸோ அதனால் வாஸுங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி கேட்கலான்னா ஹவ் வாஸ் யுவர் இன்டர்வியூ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் வாஸ் யுவர் இன்டர்வியூ. வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம யார்ட்டையாச்சும் கேட்போம், அவள் என்ன வாங்குனா அப்படின்னு கேட்போம்ல. அவள் என்ன வாங்குனா அப்படின்னு கேட்போம். அது ஒரு முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி தான் கேட்குறோம். அதுக்கு வாட் டிட் ஷீ பை. டிட் அப்படிங்கிறது ஒரு பாஸ்டன்ஸ் வேர்பு. நம்ம எப்படி கேட்கலான்னா வாட் டிட் ஷீ பை அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவள் என்ன வாங்குனா அப்படின்ற ஒரு சென்டென்ஸ், அந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாட் டிட் ஷீ பை அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இது எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். எதனா ஒரு பாடி பார்ட்ஸ். அந்த வலி அப்படின்னாலே ஹெட்டேக் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். எனக்கு வலிக்குது, என் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மை ஸ்டமக் இஸ் ஆக்கிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மை ஸ்டமக் இஸ் ஆக்கிங். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யார்கிட்டயாச்சும் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மை ஸ்டமக் இஸ் ஆக்கிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன் இஷ்டம் போல் அப்படின்னு சொல்லுவோம்ல. யாராவது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அட்வைஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸே கொடுக்காம உன் இஷ்டம் போல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த உன் இஷ்டம் போல் அதுக்கு இங்கிலீஷில் ஆஸ் யூ விஷ். எப்படி சொல்லலாம்? ஆஸ் யூ விஷ். இஷ்டம்னா விஷ். ஸோ உன் இஷ்டம் போல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆஸ் யூ விஷ்னு சொல்லி பாருங்கள். அது ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உன் இஷ்டம் போலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ட்ரைவ்னா ஓட்டுறது, ட்ரிங்க்னா குடிக்கிறது. ஸோ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரம் நிற்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. யார்கிட்டயாச்சும் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காத, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் லாங். எப்படி சொல்லலாம்? ஸ்டாண்ட்னா நிற்கிறது, லாங்னா ரொம்ப நேரம். ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காச்சும் இந்த கைண்ட் ஆஃப் அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் லாங் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். யார்கிட்டயாச்சும் அட்வைஸ் கொடுப்போம் நம்ம. ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல. ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்பீக் ஓவர். ஸ்பீக்னா பேசுறது, ஓவர்னா அதிகமாக. இப்போ பேசாத அப்படிங்கிறப்போ டோன்ட் ஸ்பீக் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப பேசாதங்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீக் ஓவர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்லுவோம்ல யார்கிட்டயாச்சும். ஜிச்சா இந்த சுச்சுவேஷனை விட என்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. என்கிட்ட சண்டை போடாத அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஃபைட் வித் மீ. ஃபைட்னா சண்டை. யார் கூட? வித் மீ, என் கூட. அப்போ டோன்ட் ஃபைட் வித் மீ அப்படின்னா என் கூட சண்டை போடாதன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டோன்ட் ஃபைட் வித் மீ அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. எதனாச்சும் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலாக கூட சொல்லலாம். இல்லைல்ல இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி நான் விரதம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் ஃபாஸ்டிங் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்டிங்னா சாப்பிடாமல் இருக்கிறது. ஐ எம் ஃபாஸ்டிங் டுடே. இன்றைக்கி நான் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் ஃபாஸ்டிங் டுடே அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபாஸ்டிங் டுடே. வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அது அவரோட பாவம் அப்படின்னு சொல்லுவோம்ல. யாராவது ரொம்ப பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவரோட பாவம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷில் இட் வாஸ் ஹிஸ் சின். சின் அப்படின்னா பாவம். யாரோடது? அவரோடது. அப்போது எப்படி சொல்லலாம்னா இட் வாஸ் ஹிஸ் சின் அப்படின்னு சொல்லலாம். அது பாஸ்டென்ஸில் தான் சொல்ல முடியும். ஸோ இட் வாஸ் ஹிஸ் சின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. விடு விடு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு நத்திங் கேன் பி டன்.
நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நத்திங் கேன் பி டன் அப்படின்னு சொல்லலாம். நத்திங்னா எதுவுமே, நத்திங் கேன் பி டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ்